ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம சத்குருவின் ஆசிர்வாதம், ஓகேவா, அவரோட ஆசிர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது? இது நீங்கள் சாய்பாபாவை நினச்சிக்கலாம், இல்லை கணக்கம்பட்டி அப்பாவை நினச்சாலும் ஓகே தான், ரெண்டு பேரும் ஒன்று தான். ஓகே, வாங்க. இப்போ இந்த ரீடிங் ஒரு ஷார்ட் ரீடிங்காக தரேன். ஒரே பைல் தான், நிறைய பைல் ஆப்ஷன் கிடையாது. கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங்காக தரேன், சரியா? இப்போ குருமார்களுடைய வழிபாடுதல் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்களோட அந்த வழிகாட்டுதல் உங்களுக்கு என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுங்க. கமெண்ட்டில் சத்குருவே சரணம் சொல்லுங்கள். சாய்பாபாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இல்லை கணக்கம்பட்டி அப்பா வழிபாடு பண்ணுறீங்கன்னா அவரோட பேர் சொல்லி அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க, ஓகேவா? நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்பா கிட்ட, உங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறாரு, என்ன பதில் வச்சுருக்காரு? சத்குருவே சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு சத்குரு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் சில விஷயங்கள் சாதிக்கணும், உங்களோட வேலையை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணணும், அது மாதிரி ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்காக ட்ரை பண்ணுறீங்க. உங்களோட முயற்சியை பண்ணலாமா வேணாமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அதை செய்யுங்க. உங்கள் வேலையில் ஒரு புதிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. நீங்கள் ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் கூட இருக்கிறது அவரோட எனர்ஜி. ஸோ உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டம் கரெக்டான நேரம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்கலாம். அது உங்கள் பிஸ்னஸில், உங்கள் ஜாபில் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் நீங்கள் ட்ரை பண்ணுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஏதோ ஒரு லேகிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால் இப்போ திரும்ப ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசனையில் இருப்பீங்க. பண்ணலாமா வேணாமா, இதை பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலையை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு பொய்யான முகங்களாக இருக்காங்க. உங்களை ரொம்ப ஏமாற்றுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஓகேவா? அந்த ஒரு கைடன்ஸை கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் ஏன் இவ்வளோ ஃபெயிலியர்ஸ்? ஏன்னா நீங்கள் சில முடிவுகள்லாம் நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க. மற்றவங்களோட ஒரு அன்ஹெல்தியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லித்தரல. அவங்களோட சேர்ந்தீங்கன்னா நீங்களும் சேர்ந்து கெட்டு போயிடுவீங்க. ஏதோ ஒரு அடிக்ஷன், ஏதோ ஒரு உங்களை தவறாக யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தப்பாக கைட் பண்ணுறாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்க ரிலேட்டிவ்ஸ், குடும்ப உறுப்பினர்களில் இருக்கலாம். ஓகேவா? புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? கணவன் மனைவி, லவ்வர்ஸ், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா குடும்ப உறுப்பினர்கள், அந்த மாதிரி யாரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு தப்பான வழியை டைரக்ஷனை காமிச்சு உங்களை கொஞ்சம், அதாவது ராங் டைரக்ஷன் போகிற மாதிரி இருக்குது. அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, சரியா? ஆல்ரெடி நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்கல்ல, அது உங்களுக்கு ஆழ்மன ரெக்கார்டு. இந்த விஷயத்துலேருந்து, இந்த ஃபெயிலியர்லேருந்து உங்களை யார் மேலே தூக்கி உங்களை இப்போ ஒரு புதிய முயற்சி பண்ண போகிறீங்க. இதுக்கு இப்போ இவங்கக்கிட்ட கேட்கலன்னா நான் வேறு யார்கிட்ட கேட்குறதுன்னா, டிவைன் பவர் மட்டும்தான் உங்களை இதிலேருந்து வெளில எடுக்க முடியும். உங்களை விட வயதில் மூத்தவங்க, கொஞ்சம் என்ன சொல்ல, அனுபவத்தில் உங்களை விட அதிகமாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் பேசி அதுக்கான முடிவுகளை எடுத்து அதுக்கான வேலைகளை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் நடக்கும், சக்ஸஸ் கார்டு. ஆனால் இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க போலியான உறவுகள், போலியான நட்புகள், அது உங்களை பாதிக்குது. அதை சொல்கிறாரு, ஓகேவா? சரி, ஒரு சில அடிக்ஷனில் கூட இருப்பீங்க. உங்கள் பணத்தை தப்பான விதத்தில் கொண்டு போய் அதை செலவு பண்ணிட்டு வருவீங்க, வீட்டுக்கு தரமாட்டீங்க. ஒரு சிலர் ஒரு சில மெயில் எனர்ஜி அப்படி பண்ணலாம். சில பேர் ஃபீமேல் கூட மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு இருக்குது,
உங்களுக்கு எதில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ண தெரியல. சில பேர் ஆன்லைனில் நிறைய ஃபேக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்ததுன்னா அதில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஃபீமேல் கூட பண்ணுறீங்க. இது மாதிரி மெயில் ஆர் ஃபீமேல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்குது. அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லி கூட ரெஃபர் பண்ணி உங்களை அதில் சேர்த்து விடலாம். அந்த மாதிரிலாம் இருந்தால் மாட்டிக்காதீங்க. உங்களை இந்த அந்த ஹாஸ்ட் ரெக்கார்டில் இருந்து உங்களுக்கு வந்து ஏதோ இதிலேருந்து நீங்கள் வெளில வரணும்னு நினச்சாலும் சரி, இப்போ ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறீங்கன்னு சரி, ஹையர் செல்ஃப் கிட்ட கேட்டு நீங்கள் டிசிஷன் மேக்கிங் எடுங்க. ஓகேவா? இப்போ ஒரு புதுசாக ஒன்று படிக்க போகிறீங்கன்னா உங்களோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிறவங்க, ஒரு டீச்சர்ஸ் இல்லைனா வந்து கொஞ்சம் அதில் வந்து நல்ல மெச்சூரிட்டியாக நல்லா அதில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்குறது. ஓகேவா? ஒரு கவுன்சிலர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது, இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ உங்களுக்கே ஏதாவது இப்போ ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்க தெரியல, இந்த வேலையை செய்யலாமா வேணாமா, இந்த வேலையில் எனக்கு நிறைய லேகிங் இருக்குது, நான் முடிவு எடுக்கிறது நிறைய ஃபெயிலியர் ஆகுது, ஏன்னா முக்கியமான முடிவுகள் உங்களால் யோசிக்க முடியல, நீங்கள் அந்த மாதிரி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ இந்த விஷயங்களை நீங்கள் வெளியே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குரு வேணும், வைஸ் கவுன்சிலர். ஓகேவா? நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் யாராவது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட ஹெல்ப்பை கேளுங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க, ஆஸ்க் த டிவைன் ஃபார் ஹெல்ப் அண்ட் ட்ரஸ்ட் ஆன்சர் வில் கம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு குரு கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப டவுட்டாக அவர் உங்களுக்கு நிறைய வார்த்தையை கொடுத்துருக்குறாரு. ஒரு சிலருக்கு வந்து நிறைய அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கார். பட் நீங்கள் அவர் பேச்சை கேட்கலை, லிசன் பண்ணலை, ட்ரஸ்ட் இல்லை. அந்த அவுட்கம் வர வரைக்கும் அந்த ரிசல்ட்டு உங்களுக்காக சில விஷயங்களை அவர் அலைன் பண்ணி செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது வரைக்கும் பொறுமை நிதானம் இல்லை, நம்பிக்கை இல்லை. குறுக்கு வழியிலலாம் போய் ட்ரை பண்ணலாம், அவங்க சொல்கிறத செய்யலாம், இவங்க சொல்கிறத செய்யலாம். அந்த நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒருத்தான நண்பர்கள் கிடையாது, ஒருத்தான ஒரு உறவுகள் கிடையாது இப்போ கரண்ட்டில். நீங்கள் புரியுதா? அதனால் யாராவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் தெரிஞ்சால் அவங்களோட அந்த கைடன்ஸ் எடுங்க, ஹீலிங் பண்ணுங்கள், அவங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் இது சரியாக வருமா வராதா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ஆலோசனை பண்ணிவிட்டு செய்யுங்க. புரியுதா? அதுதான் இன்றைக்கி கைடன்ஸாக கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த விஷயங்களுக்கு சரியான ஆள்கிட்ட நீங்கள் கேட்டு தீர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அந்த விஷயங்களில் சக்ஸஸ் ஆக முடியும். உங்களோட தன்னம்பிக்கை தைரியத்தை நீங்கள் வரவழைச்சிக்கோங்க. ரொம்ப தைரியமாக இருங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவர் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். பட் உங்ககிட்ட இருக்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு நம்பிக்கையின்மை தன்மை, தவறான வழியில் உங்களோட பணத்தை செலவு பண்ணுறது, தவறான நண்பர்களுடைய சகவாசம், அந்த மாதிரி உறவுகளோட சகவாசம், இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? என்ன இப்போது இந்த விஷயங்களை நீங்கள் ஓவர் கம் பண்ணி இந்த மாதிரி ஒரு யாராவது ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து இது பண்ணி அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களோட இந்த கர்மாவை கிளியர் பண்ணுங்கள், உங்களோட ப்ளஸ் கர்மாவை ஆட் பண்ணுங்கள். தட்ஸ் இட். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ இந்த விஷயங்களில் நீங்கள் லேகிங்கில் இருக்கீங்கன்னா இதை சரி பண்ணுங்கள். அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்கி உங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஒரு சிலர் நிறைய வாட்டி நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே எனக்கு பலிதமாகலை, நான் அவரை தான் நம்பிட்டுருக்கேன், நான் டிவைனை தான் நம்பிட்டுருக்கேன் அப்படின்வீங்க. அது கான்ஷியஸ் மைண்டில் பண்ணுவீங்க. சப்கான்ஷியஸில் நிறைய அன்வான்ட் விதையெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த அன்வான்ட் விதை தான் அதோட சீடு தான் வந்து விருட்சமாக அதோட ஃப்ரூட்டு தான் வரும். அப்போ வந்து அவர் நினைக்கிறது ஒன்று, அவர் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சி அவர் ஒரு வேலையை பண்ணிகிட்ருப்பார். ஆனால் நீங்கள் அப்பப்போ ஜம்ப் ஆகி இந்த மங்கி மரத்துக்கு மரம் தாவுது பாருங்கள், அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அதை தான் சொல்கிறாரு அங்கே. ஒரு ட்ரஸ்ட் வேணும் உனக்கு, அந்த ஆன்சர் வர வரைக்கும், அதுக்கான ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உங்களோட வேலையை இது ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி லேகிங்கில் இருந்தீங்கன்னா இதை எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, அவர்கிட்ட ரொம்ப நம்பிக்கை, சரண்டர் எல்லாமே எனக்கு இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இன்றைக்கி டே வந்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஒரு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த வேலையை நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ உங்களுக்கான சூப்பராக கிளாரிட்டி கொடுத்துட்டாங்க. எதுவும் வந்து இது வந்து கலெக்டிவ் ரீடிங் சொன்னேன். ஒரு சிலருக்கு நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா அது உங்களுக்காக வந்து அந்த கைடன்ஸ். நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இல்லை, ஃபுல் சரண்டரில் இருக்கீங்க அப்படின்னா அப்போது
அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நீங்கள் அந்த விஷயங்களில் நீங்கள் சக்ஸஸ் பார்க்க முடியும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னு சொல்கிறாரு. இதில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிக்காரங்க இல்லை நட்சத்திரத்துக்கு ரிலேட்டடானவங்க நிறைய இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன், இந்த மாதிரி ஒரு தேவையற்ற உறவுகள், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது. உங்களை ஏமாற்றி உங்கள் கையில் இருக்கிறத பிடுங்கி உங்களை வந்து விரயம் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.